Hello viewers, welcome back to Usha Bala's Learning Academy. இந்த வீடியோல நம்ம ஒரு இம்பார்ட்டன்ட் இன்ஃபர்மேஷன் தாமா ஒண்ணுல CSE டிபார்ட்மென்ட்கான கோர்ஸ் டீடைல் தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் திங் வந்து என்ன அப்படினா ஆல்ரெடி ஜான் மந்த்லயே ஒரு 2 வீடியோஸ் கிட்ட கொடுத்திருந்தேன். CSE கிளாसेस வந்து ஸ்டார்ட் பண்ற மாதிரி இருக்குமா அப்படினு. சோ அந்த வீடியோஸ் பார்த்துட்டு இப்போ வரைக்கும் நிறைய ஸ்டூடண்ட்ஸ் அப்ரோச் பண்ணிட்டு இருக்கீங்க. அட் தி சேம் டைம் லாஸ்ட் இயர் கொடுத்த கோர்ஸ் பேஸ் பண்ணியும் நிறைய ஸ்டூடண்ட்ஸ் வந்து அப்ரோச் பண்ணிட்டு இருக்கீங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து என்ன அப்படின்னா என்ன ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம், என்ன பண்ண போகிறோம், எப்போ கம்ப்ளீட் பண்ண போகிறோம், அதுக்கான ஃபீஸ் டீட்டெயில் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் நியூ ஆஸ்பிரண்ட்ஸாக இருக்கீங்க, இப்போ தான் நியூவாக நம்ம சேனலையோ இல்லை இந்த வீடியோவோ பார்க்குறீங்க அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் சிஸ்டம் மேனேஜருக்கான சிஎஸ்சி குரூப் ஒன்று இருக்கும், டெலகிராம் குரூப்பு, அது ஜென்ரல் குரூப் தான். ஸோ அந்த குரூப்பில் நீங்கள் ஆட் ஆகிக்கோங்க, ஓகேங்களா? ஏன் அப்படின்னா சிஎஸ்சி ரிலவெண்ட்டாக கொடுக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன் எல்லாமே நான் அந்த குரூப்பில் தான் ஷேர் பண்ணுவேன். ஸோ ஜஸ்ட்டு நீங்கள் ஆட் ஆகிக்கோங்க. தென் அதுக்கு அடுத்தது இதுக்கு முன்னாடி என்ன பண்ணியிருக்கோங்கிறத ஷார்ட்டாக நீட்டாக சொல்லிடுறேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா லாஸ்ட் இயர் 2025 வந்து சிஎஸ்சிக்குன்னு ஒரு சிஸ்டம் மேனேஜர் போஸ்ட் வந்து ரெக்ரூட்மெண்ட் கொடுத்துருந்தாங்க. அதில் டோட்டல் நம்பர் ஆஃப் வேகன்சி வந்து உங்களுக்கு 9 வேகன்சி கொடுத்துருந்தாங்க. ஸோ கரெக்டாக நமக்கு டியூரேஷன் பார்த்தீங்கன்னா 2.5 month இருந்தது. ஸோ அதில் நம்ம எப்படி ஸ்மார்ட்டாக பிளான் பண்ணியிருந்தோன்னா அதுவும் சிலபஸும் கொடுத்துருந்தாங்க. ஸோ எப்படின்னா அந்த சிலபஸில் ஒவ்வொரு யூனிட்டை எப்படி படிக்கிறது அப்படிங்கிறத, அதாவது ஒரு சப்ஜெக்டை எப்படி அப்ரோச் பண்ணுறது அப்படிங்கிறதுக்கான ஃப்ரீ கிளாஸஸ் கொடுத்துட்டு அதோடு சேர்த்து படிக்கிற மாதிரி மெட்டீரியல் கொடுத்துருந்தோம். அப்புறம் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் எப்படி கொஷின்ஸ் வரும், இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் அது எல்லாமே நம்ம கொஷின் பேங்க்கில் கொடுத்துருந்தோம். அப்புறம் ஃபைனலாக ரிவிஷனுக்கு வந்து டெஸ்ட் பேட்ச் கொடுத்துருந்தோம், ஓகேங்களா? இதுதான் லாஸ்ட் இயர் கொடுத்துருந்தோம். பட் நமக்கு அது என்ன அப்படின்னா ஒரு நல்ல பெட்டர் ரிசல்ட் கொடுத்துது. அப்போவே நமக்கு வந்து கிளாஸஸ் இருக்கா அப்படின்னு கேட்ட ஸ்டூடெண்ட்ஸுக்கு நான் என்ன சொல்லியிருந்தேன்னா, இல்லைம்மா டைம் இல்லை, ஸோ மேபி ஃப்யூச்சரில் டைம் இருந்ததுன்னா பிளான் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தேன். ஸோ அதை கரெக்டாக ஐடியா பண்ணி நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் அப்போவே எக்ஸாம் முடிச்சதுக்கப்புறமே மேம் நீங்கள் கிளாஸஸ் ஸ்டார்ட் பண்ணுறீங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தீங்க. தென் அதுக்கு அடுத்தது நமக்கு இப்போது கரெக்டாக டிஎன்பிஎஸ்சி ஆனுவல் பிளானர் ரிலீஸ் ஆனதுலேருந்து கரெக்டாக மே மந்த் நமக்கு நோட்டிஃபிகேஷன் சொன்னதுனால அதுக்கப்புறம் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் கேட்டதுனாலேயே நம்ம என்ன பண்ணியிருந்தோம் அப்படின்னா ஜான்லேயே ஸ்டார்ட் பண்ணுறதா இருந்தோம். பட் இப்போ வரைக்குமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு ஃபேக்கல்ட்டியோட ரெக்ரூட்மெண்ட் வந்து எனக்கு கொஞ்சம் அதிக டைம் எடுத்துருச்சு. ஏன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபைனலைஸ் பண்ணுறது வந்து நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் தான் ஃபைனலைஸ் பண்ணுவாங்க. ஸோ அதனால் கிட்டத்தட்ட 15 ஃபேக்கல்ட்டிஸ் கிட்ட வந்ததில் இப்போதைக்கு கரண்ட்டாக 3 ஃபேக்கல்ட்டிஸ் வந்து நம்ம ரெக்ரூட் பண்ணியிருக்கோம், ஓகேங்களா? அது எல்லாமே வந்து ஸ்டூடெண்ட்ஸ் தான் டிசைட் பண்ணது. அதாவது அவங்க எடுக்கக்கூடிய வீடியோஸை ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிவிட்டு உங்களுக்கு அவங்க ஸ்டாஃபோட வே ஆஃப் டீச்சிங் பிடிச்சிருக்கா, அட் த சேம் டைம் கிளாரிட்டி இருக்கா, இது எல்லாமே ஸ்டூடெண்ட்ஸை வச்சு தான் கன்ஃபார்ம் பண்ணோம். அட் த சேம் டைம் ஃபேக்கல்ட்டி எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒன்று இன்ஜினியரிங் காலேஜில் ஒர்க் பண்ணக்கூடிய ஃபுல் டைம் ஃபேக்கல்ட்டி, இல்லை அப்படின்னா ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜில் ஒர்க் பண்ணக்கூடிய ஃபேக்கல்ட்டி. ஸோ நான் எல்லாமே ஃபஸ்ட்டு உங்ககிட்ட ஓப்பனாக சொல்லிடுறேன், ஓகேங்களா? அதுக்கப்புறம் நீங்கள் என்ன டிசைட் பண்ணுறீங்க அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க, ஓகேங்களா? ஸோ அவங்க எல்லாமே ஃபுல் டைமாக ஒர்க் பண்ணுறதுனால உங்களுக்கு வந்து அதனால் வந்து என்ன அப்படின்னா ஒவ்வொருத்தவங்களும் 2 சப்ஜெக்ட்ஸ் வந்து அதாவது அவங்களோட வில்லிங் பேப்பரை வச்சு தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ ஃபர்ஸ்ட் திங் வந்து என்ன அப்படின்னா இப்போ நியூவாக இப்போ ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க. ஏன்னா ஃபஸ்ட்டு கொஷின் எல்லாரோட ஃபர்ஸ்ட் கொஷின் என்ன அப்படின்னா மேம் சிஎஸ்சிக்கு வேகன்சி வருமா, இது எல்லாமே நான் அந்த வீடியோலேயே நான் சொல்லியிருந்தேன். கண்டிப்பாக வேகன்சி இனிமேல் இதுக்கப்புறம் வரதுக்கான வாய்ப்பு இருக்குப்பா. ஆனால் சிஎஸ்சினாலே அதில் யாரெல்லாம் இன்க்ளூட் பண்ணுவாங்க அப்படின்னா இன்ஜினியரிங் முடித்த சிஎஸ்சி ஐடி ஆஸ்பிரண்ட்ஸு, அப்படி இல்லாட்டி எம்சிஏ ஸ்டூடெண்ட்ஸு, இல்லைனா எம்எஸ்சி ஐடி. ஸோ இவங்க எல்லாமே வந்து என்ன அப்படின்னா கம்ப்யூட்டர் ரெலவெண்ட்டாக இருக்கக்கூடிய ரெக்ரூட்மெண்ட்டுக்கு எலிஜிபிள் அப்படிங்கிற மாதிரி தான் கொடுப்பாங்க. அப்படி பார்த்தா லாஸ்ட் டைமே வந்து பார்த்திங்கன்னா சிஸ்டம் மேனேஜருக்கு ஒரு 9 வேகன்சி கொடுத்து அதில் சிஎஸ்சி ஐடி எலிஜிபிள், இசியும் எலிஜிபிள்னு சொல்லியிருந்தாங்க. பேரலாக வந்து பார்த்திங்க அப்படின்னா கம்ப்யூட்டர் ப்ரோக்ராமர், ஸோ அதுக்கு வந்து எம்சிஏவும் எம்எஸ்சி ஐடியும் கொடுத்துருந்தாங்க, ஓகேங்களா? இது லாஸ்ட் இயர். அதுக்கு வந்து கிட்டத்தட்ட ஐ திங்க் 11 வேகன்சி அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு இதுக்கப்புறம் அப்கமிங் வந்து உங்களுக்கு லெஸ் நம்பர் ஆஃப் வேகன்சி இருக்குமே தவிர உங்களுக்கு இந்த மாதிரி, ஏன்னா சிஸ்டம் ரிலவெண்ட்டான ஒர்க்கு தானே, ஸோ அதனால் உங்களுக்கு லெஸ் நம்பர் ஆஃப் வேகன்சி இருக்குமே தவிர உங்களுக்கு இந்த மாதிரி வேகன்சி இயர்லி ஒன்ஸ் வந்து கொடுக்குற மாதிரி தான் இருக்கும். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் நான் சொல்லக்கூடிய அட்வைஸ் என்ன அப்படின்னா நோட்டிஃபிகேஷன் மே மந்த் நீ என்கிட்ட ஜாயின் பண்ணணும், என்கிட்ட தான் படிக்கணும் அப்படின்னு எந்த இடத்துலையுமே நான் உங்களை புஷ் பண்ணலப்பா. ஜென்ரல் அட்வைஸ் நான் கொடுக்குறது என்ன அப்படின்னா நீங்கள் குரூப் 4 குரூப் 2 எல்லாம் படித்து ரெடியாக வச்சுருக்கீங்க அப்படின்னா டெஃபினட்டாக சிஎஸ்சி சிலபஸை கம்ப்ளீட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இல்லைனாலும் ஃப்யூச்சரில் கண்டிப்பாக உங்களுக்கு அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், ஓகேங்களா? ஏன் அப்படின்னா சிஎஸ்சியை பொறுத்த வரைக்கும் வேகன்சி கம்மி, அட் த சேம் டைம் காம்படிஷன் ரொம்ப கம்மி. லாஸ்ட் டைம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம எடுத்த ஃபேக்கல்ட்டியே, அதாவது நம்மக்கிட்ட கிளாஸ் எடுத்தாங்கல்ல அந்த ஃபேக்கல்ட்டியே வந்து பார்த்திங்க அப்படின்னா டெக்னிக்கல் வந்து கொஷின்ஸ் ரொம்ப ஈஸியாக இருந்தது, ரொம்ப பேசிக்ஸாக தான் இருந்தது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க, ஓகேங்களா?
ஸோ அதனால் நீங்கள் அதுக்கு ரொம்ப லாங் டைம் எடுத்து ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் கிடையவே கிடையாது. ஜஸ்ட்டு சிலபஸை கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க. இது யாருக்கு பெஸ்ட்டு அப்படின்னா, நான் சொன்னேன்ல குரூப் 4 குரூப் 2 படித்து வச்சுருக்கிறவங்களுக்கு ஜஸ்ட் இந்த சிஎஸ்சி டெக்னிக்கல் சிலபஸ் கம்ப்ளீட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? இந்த வீடியோவில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, நான் நாட் ஒன்லி இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸுக்காக மட்டும் இந்த கோர்ஸ் கொடுக்கலப்பா. நான் சொன்னேன்ல எம்சிஏ எம்எஸ்சி ஐடி ஸ்டூடெண்ட்ஸு. ஸோ அவங்களுக்கு லாஸ்ட் டைம் வந்ததில்ல கம்ப்யூட்டர் ப்ரோக்ராமர், அந்த கோர்ஸ்க்கும் சேர்த்து தான் நான் காமனாக சொல்கிறேன். ஓகேங்களா? என்ன ரெண்டு சிலபஸ்க்குமான டிஃப்ரென்ஸ் வந்து கிட்டத்தட்ட 10% தான், ஸ்லைட்லி சேஞ்சஸ் தான் இருக்கும். ஏன்னா லாஸ்ட் டைமே வந்து லாஸ்ட் மினிட்ல எனக்கு எம்சிஏ ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் காண்டாக்ட் பண்ணியிருந்தாங்க. அப்போ நான் அவங்கள்ட்ட என்ன சொல்லியிருந்தேன்னா, இல்லைம்மா எனக்கு ஈஸின்னு இருந்ததுனால நான் சிஸ்டம் மேனேஜர் எடுத்து சிலபஸ்க்கு கோர்ஸ் கொடுக்குறேன், பட் உங்களோட சிலபஸை நீங்கள் தான் கம்பேர் பண்ணிக்கணும் அப்படிங்கும் போது, அப்போ அவங்க கம்பேர் பண்ணி என்கிட்ட சொன்ன விஷயம் என்னென்னா, மேம் 90% சேமாக இருக்குது ஃபர்ஸ்ட் திங். செகண்ட் திங், இந்த கோர்ஸ்க்கு யாருமே நமக்கு சோர்ஸ் கொடுக்காததுக்கு நீங்கள் 90% ஆஃப் சோர்ஸ் இஸ் எனஃப் அப்படிங்கிற மாதிரி தான் நம்மக்கிட்ட லாஸ்ட் டைம் கெட் பண்ணி படித்தாங்க. ஓகேங்களா? மெட்டீரியல், கொஷின் பேக், டெஸ்ட் பேட்ச் இது எல்லாமே நம்ம கொடுத்துருந்தோம். ஓகேங்களா? அதனால் இந்த டைமும் வந்து என்ன பிளான் பண்ணியிருக்கோம் அப்படின்னா, இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ்க்கான சிஎஸ்சி சிலபஸும் எம்சிஏ எம்எஸ்சி ஸ்டூடெண்ட்ஸுக்கான அவங்க ரெக்ரூட்மெண்ட்கான சிலபஸுமே நம்ம பக்காவாக கம்ப்ளீட் பண்ணுவோம். என்ன ஒன்று, அவங்களுக்கு இருக்கக்கூடிய அடிஷ்னல் சிலபஸையும் என்ன ஆஸ் யூஷுவல் ஃபேக்கல்ட்டிஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணிடுவாங்க. ஓகேங்களா? ஸோ என்ன அப்படின்னா, ஹோல் சிலபஸை வந்து ஆக்சுவலாக எப்படி நாங்கள் பிளான் பண்ணியிருக்கோம் அப்படின்னா, சிஎஸ்சி சிலபஸ் பொறுத்த வரைக்கும் மேஜர் பேப்பர்ஸ்ப்பா உங்களுக்கு என்னென்ன எப்படி ஈஸிக்கு இருக்கிற மாதிரி உங்களுக்கு சிஎஸ்சிக்கான மேஜர் பேப்பர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா, ப்ரோக்ராமிங் அதில் C++, பைத்தானு, இதில் வந்து கம்ப்யூட்டர் ப்ரோக்ராமரில் இல்லை இதுலேயுமே ஜாவா இருக்குது. ஓகேங்களா? ஸோ ப்ரோக்ராமிங் பேப்பர்னால் C++, ஜாவா, பைத்தானு, ஊப்ஸு. அதுக்கடுத்தது டேட்டா ஸ்ட்ரக்சர் அண்ட் அல்காரிதம், அதுக்கடுத்து கம்ப்யூட்டர் ஆர்கிடெக்சர், அப்புறம் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் அண்டு கம்பைலர் டிசைனு, டிபிஎம்எஸ்ஸு, அடுத்து கம்ப்யூட்டர் நெட்வொர்க்ஸ் அண்ட் செக்யூரிட்டி, அதுக்கடுத்து வெப் டெக்னாலஜி. ஸோ இந்த மேஜர் பேப்பர் டெஃபினட்டாக வந்து உங்களுக்கு எல்லாமே கம்ப்ளீட் பண்ணிடுவோம். அதை தவிர்த்து ஈஸி பேப்பர்ஸ் இருக்குது பாருங்கள், லாஸ்ட் யூனிட் அது வந்து நான் தான் கம்ப்ளீட் பண்ணுவேன். ஓகேங்களா? ரிமைனிங் சிஎஸ்சி பேப்பர்ஸ் எல்லாமே சிஎஸ்சி ஃபேக்கல்ட்டி வந்து எடுத்துருவாங்க. ஓகேங்களா? ஒட்டு மொத்தத்தில் உங்களோட சிலபஸ் என்னவோ, ஓகேங்களா, 2 சிலபஸ் தான், 554 சிலபஸ்ஸு, 556 சிலபஸ்ஸு. ஓகேங்களா? 2 சிலபஸ்க்கான டெக்னிக்கல் சிலபஸ் என்னோட சைடு வந்து பக்காவாக கம்ப்ளீட் பண்ணிடுவோம். மேம் நீங்கள் ஜான் மந்த்து சொல்லியே இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்க, நீங்கள் எப்போ கம்ப்ளீட் பண்ணுவீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டிங்க அப்படின்னா, ஆக்சுவலாக ஃபேக்கல்ட்டிஸ் மட்டுமே இப்போ கரண்ட்டாக 3 பேர் இருக்காங்க. இப்போ கரண்ட்டாக ஓகேங்களா? இதுக்கப்புறமும் ரெக்ரூட்மெண்ட்டை வந்து நான் இன்க்ரீஸ் பண்ணுவேன். ஸோ அதனால் என்ன அப்படின்னா, ஒரு ஃபேக்கல்ட்டிக்கு 2 பேப்பர்ஸ் வச்சா கூட நான் வித்தின் 2 மந்த்ஸில் வந்து கோர்ஸ் பக்காவாக கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துருவேன். ஓகேங்களா? அதில் எந்தவித டவுட்டுமே இல்லை. ஏன் அப்படின்னா, இப்போவே ஃபஸ்ட் யூனிட் ஒருத்தவங்க எடுத்துகிட்டு இருக்காங்க, செகண்ட் யூனிட் ஒருத்தவங்க எடுத்துகிட்டு இருக்காங்க. லாஸ்ட் வீக் தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணோம். ஓகேங்களா? இன்னுமே எப்படி பெஸ்ட்டாக பண்ணலாம், இன்னுமே பெஸ்ட்டாக என்ன பண்ணலாம் அப்படின்னு ஐடியா பண்ணி தான் இவ்வளோ தூரம் நம்ம வந்தது. அதனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு பெட்டர் ஃபீட்பேக்கும் நமக்கு நல்லா கிடச்சிருக்கு. ஓகேங்களா? கிளாஸஸ்னால் என்ன ஒரு ப்ளஸ் என்னென்னா, நான் சொல்லக்கூடிய ஃபேக்கல்ட்டிஸ் எல்லாமே மினிமம் 8 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ். ஓகேங்களா? ஒன்று ஆர்ட்ஸ் இல்லைனா இன்ஜினியரிங் காலேஜில் ஒர்க் பண்ணுற மினிமம் 8 இயர்ஸ் ஃபேக்கல்ட்டிஸ் தான். ஸோ அதனால் அவங்க எடுக்கும் போதே எது இம்பார்ட்டன்ட், எதை படிக்கணுங்கிறத கூட டீட்டெயிலாக எடுத்துடுறாங்க. அதில் இன்னொரு ப்ளஸ் என்ன அப்படின்னா, அடிஷ்னலாக ஒன்லைனர் கொஷின்ஸ் மாதிரி இது வந்து ஆர்ட்ஸில் அந்த மாதிரி கொடுப்பாங்க போல். ஸோ அதுவுமே நமக்கு ஒரு பெரிய ப்ளஸ்ஸாக இருக்குது. இனிமேல் ஸ்டூடெண்ட்ஸ் படிக்க அதாவது கோர்ஸில் ஜாயின் பண்ணி படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு, இனிமேல் படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தெரியும். ஓகேங்களா? கொஷின்ஸுமே ஒன்லைனர் கொஷின்ஸாக கொடுக்குறாங்க. அதாவது நம்ம காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸில் கீழே ஆப்ஷன்ஸ் இருக்கும்ல, அதே மாதிரி கொஷின்ஸ் கொடுத்து, அதாவது ஒன்லைனர் ஆன்சர் மாதிரி. ஸோ அது எல்லாமே ஹெல்ப்ஃபுல்லாக தான் இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட்டு நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, நீங்கள் வந்து சிஎஸ்சி படிக்க போகிறேன் ஆனால் ஐடியா இல்லை என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு கிளியர் கட்டான ஐடியா கொடுத்துட்றேன். ஓகேங்களா? என்னை பொறுத்த வரைக்கும் நான் சொல்லக்கூடிய சஜஷன் என்ன அப்படின்னா, செல்ஃபாக ப்ரிப்பேர் பண்ணுங்கள். எந்த கோர்ஸாக இருந்தாலும் ஃபஸ்ட்டு சஜஷன் அதை தான் சொல்லுவேன், செல்ஃபாக ப்ரிப்பேர் பண்ணுங்கள் அப்படின்னு. நீங்கள் கேட்கலாம், மேம் அப்போ செல்ஃபாக ப்ரிப்பேர் பண்ணிங்கன்னா அப்புறம் எதுக்கு நீங்கள் இந்த கோர்ஸ் இதெல்லாம் நீங்கள் கொடுக்குறீங்க அப்படின்னு. ஸோ நான் இதுக்கு 2 இயர்ஸ் பேக் பார்த்தீங்க அப்படின்னா, என்னோட சேனலே ஃபுல் அண்ட் ஃபுல் நான் ஃப்ரீ கிளாஸஸ் தான் எடுத்திருப்பேன். ஏன்னா ஒன் அண்ட் ஒன்லி நான். ஸோ அதனால் நான் என்ன பண்ணியிருப்பேன் அப்படின்னா, ஈஸிக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் ஃப்ரீ கிளாஸஸ் நான் எடுத்திருப்பேன். அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, டீம் ஒர்க்காக போக போக பத்தாததுக்கு ஸ்டூடெண்ட்ஸு ஆஸ்பிரண்ட்ஸ் வந்து, இல்லை மேம் எங்களுக்கு நீங்கள் இந்த கிளாஸஸ் அரேஞ்ச் பண்ணுங்கள், இதுக்கான சோர்ஸ் ரெடி பண்ணுங்கள், இதுக்கான கொஷின் பேங்க் க்ரியேட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லும் போது தான் நம்ம ஓகே இது அந்தந்த ஆஸ்பிரண்ட்ஸ்க்கு இந்த எக்ஸாம்ஸ்க்கு நீடடாக இருக்குது அப்படிங்கிறத யோசிச்சு நம்ம வந்து என்ன அப்படின்னா இந்த மாதிரி கோர்ஸாக கொடுத்துட்ருக்கோம். ஓகேங்களா? ஸோ இதுக்கு முன்னாடியெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஜென்ரலாக ஃப்ரீ கிளாஸஸ் தான். லாஸ்ட் இயருமே உங்களுக்கு என்ன அப்படின்னா ஃப்ரீ கிளாஸஸ்லேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணேன்.
எந்த இடத்துலையுமே நான் புஷ் பண்ணலை, இதை படித்தா தான் கிளியர் பண்ணணும், இதை கம்ப்ளீட் பண்ணால் தான் கிளியர் பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் இல்லை. ஃப்ரீ கிளாஸஸ் கொடுக்குறோமா, அதை பார்த்துட்டு உங்களுக்கு ஒரு ஐடியா வந்துருச்சு அப்படின்னா உங்களோட ஓன் சோர்ஸ் வச்சே நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுங்கன்னு தான் லாஸ்ட் டைம் கொடுத்துருந்தேன். ஓகேங்களா? ஸோ நான் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய அட்வைஸ் என்ன அப்படின்னா, என்னை பொறுத்த வரைக்கும் செல்ஃபாக ப்ரிப்பேர் பண்ணுங்கள், அது ஃபர்ஸ்ட் திங். ஓகேங்களா? இல்லை அப்படின்னா மேம் செல்ஃபாக ப்ரிப்பேர் பண்ண நான் ரெடியாக இருக்கிறேன், ஆனால் என்கிட்ட எனக்கு ஒரு ரூட்டு தெரியல மேம், எனக்கு எப்படி போகிறதுன்னு தெரியல. ஏன்னா நிறைய பேரோட மேஜர் டிஃபெக்ட் வந்து என்ன அப்படின்னா இது ஒன்று தான்ப்பா. எல்லாராலையும் படிக்க முடியும், எல்லாராலையும் கிளியர் பண்ண முடியும், ஆனால் அந்த ஸ்ட்ராட்டஜி ஸ்மார்ட் ஒர்க்கு அப்படிங்கிறது வந்து அந்த கண்டுபிடிக்கிறதுக்கே வந்து என்ன அப்படின்னா ஸ்மார்ட் பீப்புள் வந்து உடனே லேர்ன் பண்ணிடுவாங்க. பட் கொஞ்சம் ஸ்லோ லேர்னர்ஸ் வந்து என்ன அப்படின்னா அதை கிராக் பண்ணுறதுக்கு இட் டேக் சம் டைம். ஓகேங்களா? ஸோ அதுதான் உங்களுக்குரிய ப்ராப்ளம். ஸோ என்னோட ஒர்க்கே என்ன அப்படின்னா இதுதான் ரூட் அப்படின்னு சொல்லி நான் ஜஸ்ட் ரோட் மேப் தான்ப்பா போட்டு கொடுத்துட்ருக்கிறேன், ஓப்பனாக சொல்கிறேன் நான். ஓகேங்களா? அதான் சொல்கிறேன்ல, எல்லாராலையும் படிக்க முடியும், எல்லாராலையும் கிளியர் பண்ண முடியும். பட் இந்த எக்ஸாம் ஏன்னா நம்ம 4 வருஷம் செமஸ்டரில் படித்து எழுதுறதுங்கிறது வேறு. அது வந்து காலேஜில் ஃபேக்கல்ட்டிஸ் இருப்பாங்க, ஹெச்ஓடிஸ் இருப்பாங்க, அதுக்கப்புறம் பிரின்சிபல் இருப்பாங்க. ஸோ எல்லாமே அப்படின்னா ஒரு ட்ராக்ல அவங்களே கொண்டு வந்துடுவாங்க. பட் இங்கே காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் அப்படிங்கும் போது எல்லாருமே தடுமாறுறது தான். என்ன பண்ணால் நம்ம கிளியர் பண்ணலாம், எதில் என்ன பண்ணணும், என்ன படிக்கணும், எதை விடணும், எதை மிஸ் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நமக்கு என்ன ஆகுது அப்படின்னா மிஸ் ஆகுது. ஓகேங்களா? அந்த ரூட்டு போட்டு கொடுக்குறது தான் நம்மளோட ஒர்க்கு. ஓகேங்களா? ஸோ அதனால் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா செல்ஃபாக ப்ரிப்பேர் பண்ண நான் ரெடியாக இருக்கிறேன் அப்படிங்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கு நான் கொடுக்கக்கூடிய அட்வைஸ் என்ன அப்படின்னா ரொம்ப சிம்பிள். சிலபஸை பிரிண்ட் அவுட் எடுத்துகிட்டு சிலபஸில் இருக்கக்கூடிய இப்போ நான் சொன்ன பார்த்தீங்களா மேஜர் பேப்பர்ஸு, மேம் சிலபஸில் இருக்கக்கூடிய டைட்டில் வைஸாக படிக்கணுமா? கிடையாது. உங்களோட மேஜர் பேப்பர்ஸ் தெரியும்ல, டேட்டா ஸ்ட்ரக்சர் அண்ட் அல்காரிதம்னா அதில் 5 யூனிட் படிச்சிருப்பீங்கல்ல. ஓகேங்களா? அந்த 5 யூனிட் செமஸ்டரில் எப்படி ப்ரிப்பேர் பண்ணீங்களோ அதே தான் நீங்கள். ஏன்னா இதெல்லாம் உங்களுக்கு ஒன்று தியரி பேப்பர் இருக்கும், இல்லைனா ப்ரோக்ராமிங் பேப்பர் இருக்கும். எனக்கு ஓரளவு ஐடியா இருக்கிறதுனால நான் சொல்கிறேன். ஸோ அதனால் ஒன்று தியரி இல்லைனா ப்ரோக்ராமிங், மோஸ்ட்லி ப்ரோக்ராமிங் கொஷின் கேட்பாங்க, இல்லைனா டேரெக்டாக தியரி தான் கொஷின் கேட்பாங்க. அப்போ நீங்கள் 5 யூனிட் சிஎஸ்சி பேப்பர்ஸ் படிச்சிருப்பீங்கல்ல, ஸோ அதை தான் இங்கேயும் படிக்க போகிறீங்க. ஸோ சிலபஸ் அப்படிங்கிறது வாட் சப்ஜெக்ட்ஸ் ஐ ஹாவ் டு கம்ப்ளீட். ஓகேவா? நான் என்ன சப்ஜெக்ட் கம்ப்ளீட் பண்ணணுமே தவிர சப்ஜெக்ட்குள்ளே என்ன படிக்கணுங்கிறத சிலபஸை பார்க்கக்கூடாது. நான் என்ன சொல்கிறேன்னு புரியுதா இல்லையா? இப்போ டேட்டா ஸ்ட்ரக்சர் அல்காரிதம்ங்கிற ஒரு சப்ஜெக்டை படிக்கணுங்கிறது தான் என்னோட ஒர்க்கே தவிர அதில் இருக்கக்கூடிய டாபிக்ஸை கவர் பண்ணணுமா அப்படிங்கிறது கிடையாது. ஓகேவா? நீங்கள் செமஸ்டரில் 5 யூனிட் படிச்சுங்க பாருங்கள், அதை கம்பல்சரி கவர் பண்ணியிருக்கணும். ஓகேங்களா? சிலபஸ் பிரிண்ட் அவுட் எடுத்து அதில் இருக்கக்கூடிய சப்ஜெக்டை மெட்டீரியல் கேதர் பண்ணிக்கோங்க. கேதர் பண்ணிவிட்டு அதுலேயே புக்ஸ்லேயே உங்களுக்கு ஹைலைட்டட் பாயிண்ட்ஸ் இருக்கும். அதுவே ஒரு யூனிட்டில் 20 கொஷின் கேட்குறாங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணிடலாம், 10 கொஷின் வந்து அந்த ஹைலைட் பண்ணியிருக்காங்க பாருங்கள், இம்பார்ட்டனாக எங்கெங்கெல்லாம் டார்க் ஹைலைட் பண்ணியிருக்காங்களோ அதுலேருந்தே 10 கொஷின் கேட்டுருவாங்க. ரிமைனிங் 10 கொஷின் தான் கொஞ்சம் ட்விஸ்டடாக, இல்லை ப்ரோக்ராமிங்கோட அவுட்புட் என்ன, ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக கேட்பாங்க. ஓகேங்களா? ஸோ அதனால் நீங்கள் என்ன பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்னா மெட்டீரியலை முதல்ல படிங்க. படித்ததுக்கப்புறம் ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸுங்கிறது உங்கள் சிஎஸ்சியில் ரொம்ப ரேர் கேஸ் தான். ஓகேங்களா? அதாவது எப்படின்னா இயர்லி ஒன்ஸ் வரக்கூடிய எக்ஸாம் கிடையாது. ஸோ அதனால் இன்னொன்று சிலபஸுமே ஸ்டாண்டர்ட் சிலபஸ் கிடையாது. இது வந்து அட்லீஸ்ட் ஒரு 2-3 வருஷம் இருக்கிறவங்களுக்கு கூட உங்களுக்கு ஐடியா தெரியும். ஏன்னா லாஸ்ட் இயர் இப்போ 2025 ஒரு சிலபஸ் வந்துச்சு 554 556ன்னு. ஆனால் அதுக்கு முன்னாடி இருக்கிற சிலபஸும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட சேமாக தான் இருக்கும். ஆனால் இதே சிலபஸே அதுக்கு போன வருஷம் இல்லைப்பா, 2024 இல்லை. நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா தெரியும். ஓகேங்களா? ஸோ அதனால் இப்போ அப்கமிங்கும் என்ன சிலபஸ் கொடுக்குறாங்க கண்டிப்பாக, ஏன்னா அந்தளவுக்குலாம் இயர்லி ஒன்ஸ்லாம் மாற்ற மாட்டாங்க. அப்படியே இல்லைனாலும் உங்கள் மேஜர் பேப்பர் இப்போ நான் சொன்ன அந்த பேப்பர்ஸ் டிஃபால்ட்டாக இருக்கும்பா. ஏன்னா அந்த அலைன்மெண்ட் மாறி இருக்குமே தவிர நான் சொன்ன அத்தனை பேப்பர்ஸுமே இருக்கும். அந்த ஈசி பேப்பர் கூட இல்லாமல் இருக்கலாம், அதுக்கு பதிலாக ஏதாவது சிஎஸ்சி பேப்பர் வைப்பாங்க. ஓகேங்களா? அதனால் பேப்பர்ஸோட சிலபஸோட அலைன்மெண்ட் தான் மாறி இருக்குமே தவிர சிஎஸ்சியை பொறுத்த வரைக்கும் இந்த பேப்பர்ஸ்லாம் நீங்கள் படித்து தான் ஆகணும். ஓகேங்களா? எந்த காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸாக இருந்தாலும் நீங்கள் இந்த பேப்பர்ஸ்லாம் படித்து தான் ஆகணும். ஓகேவா? ஸோ அப்போ என்னென்னா ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸுங்கிறது வந்து என்ன அப்படின்னா உங்களுக்கு இயர்லி ஒன்ஸ் வராததுனால நீங்கள் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்னா செமஸ்டரில் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸாக கேட்டாங்கல்ல அந்த கொஷின்ஸே நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா அதுவே உங்களுக்கு இதில் கேட்டுருவாங்க. ஏன்னா நமக்கு ரிப்பீட்டடானால் தான் எந்த ஆங்கிளில் கொஷின் கேட்கலாம், எப்படியெல்லாம் அப்ரோச் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி யோசிப்பாங்க. பட் இது வந்து ரிப்பீட்டட் இல்லாததுனால இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸாக தான் ரொம்ப கேட்பாங்க. ஓகேங்களா? இது எல்லாமே டிஸ்கஸ் பண்ணதில் தான் நம்ம சொல்கிறது. ஓகேங்களா? அதே மாதிரி 2 கொஷின் பேப்பரில் இன்டர்வியூ போஸ்ட்டுக்கான கொஷின் பேப்பர் ஆன்சர் கீ டிஸ்கஷனும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குப்பா. ஸோ உங்களுக்கு ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ்க்கான ஐடியா வேணும்னா அதையும் பாருங்கள். இன்னொரு ஆன்சர் கீயும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணி அப்லோட் பண்ணுறேன். உங்களுக்கு சிஸ்டம் மேனேஜருக்கான ஆன்சர் கீ இன்னும் பெண்டிங் இருக்குது, அதுவும் ஃபேக்கல்ட்டி எக்ஸ்பிளைன் பண்ணி உங்களுக்கு அப்லோட் பண்ணுவாங்க. ஓகேங்களா?
ஸோ என்ன பண்ணுற மாதிரி இருக்குன்னா, நீங்கள் மெட்டீரியலை படிச்சுட்டு அதுக்கு அடுத்தது வந்து கொஷின்ஸ் வந்து நிறைய, அதாவது நீங்கள் செமஸ்டரில் கேட்கக்கூடிய கொஷின்ஸே நிறைய ப்ராக்டிஸ் பண்ணலாம். இல்லை புக்குக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஒன்லைனராக இருக்கட்டும், எம்சிக்யூ டைப்ஸ் கொஷின்ஸாக இருக்கட்டும், ஸோ அதெல்லாமே நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிங்க அப்படின்னாலே சஃபிஷியன்ட்டு. அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக ரிவிஷனுக்கு டெஸ்ட் போட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஒர்க் ஓவர். ஓகேங்களா? இது வந்து மேம் என்னால் முடியும், ரூட்டு மட்டும் சொல்லுங்கிறதுக்கு நான் சொல்லிட்டேன். மேம் எனக்கு படிக்கணும்னு தான் ஆசை, செல்ஃபாக ப்ரிப்பேர் பண்ணணும்னு தான் ஆசை, பட் எனக்கு ரொம்ப லாங் கேப் ஆகிடுச்சு. ஏன்னா சொல்கிற அத்தனை பேருமே, ஏன்னா எனக்கு என்கொயரி பண்ணுறவங்கள்ட்ட நான் மோஸ்ட்லி என்ன கேட்பேன்னா, நேம், குவாலிஃபிகேஷன், அடுத்தது ஒர்க்கிங்காக ஸ்டூடெண்ட்டாக, அதை தான் கேட்பேன். ஓகேங்களா? ஸ்டூடெண்ட்டாக இருந்தால் மோஸ்ட்லி என்னோட இதிலே உள்ளே கொண்டு வர மாட்டேன். ஸ்டூடெண்ட் தானே, ப்ரிப்பேர் பண்ணலாம் தானே அப்படிங்கிற தாட்டை தான் நான் அடுத்தது யோசிப்பேன். நீங்கள் லாங் கேப்பு, இல்லை குரூப் 4 கிளியர் பண்ணி குரூப் 2 கிளியர் பண்ணி ஒர்க் பண்ணுறேன், ஸோ அதனால் டச்சு விட்டு போயிடுச்சு, மறுபடியும் என்னோட டிபார்ட்மெண்ட்டுக்கு வரேன்னா அது நல்ல விஷயம், அதை நம்ம என்கரேஜ் பண்ணலாம். ஸ்டூடெண்ட்டாக ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருக்கீங்க, குரூப் 4க்கு ப்ரிப்பேர் பண்ணுறீங்க, அப்போ இந்த விஷயம் உங்களுக்கு இது ஈஸி தானே, டெக்னிக்கல் ரெண்டுமே தனி ட்ராக் தான், பட் இருந்தாலும் ப்ரிப்பேர் பண்ணலாமே அப்படின்னு சொல்லி நான் அந்த மாதிரி தான் என்கரேஜ் பண்ணுவேன். ஸோ அதனால தான் நான் எடுத்தோன்னே கேட்பேன், ஒர்க்கிங்காக ஸ்டூடெண்ட்டா அப்படின்ட்டு. ஓகேங்களா? ஸோ அப்போ நீங்கள் வந்து இல்லை மேம் என்னால் செல்ஃபாக ப்ரிப்பேர் பண்ணிலாம் நான் வந்திருக்கேன், பட் இப்போ இருக்கிற சுச்சுவேஷனுக்கு ஒர்க்கிங்கிறதுனால என்னால் எல்லாமே கலெக்ட் பண்ணி படிக்க முடியல அப்படிங்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கு தான், அப்படிங்கிற பர்சன்ஸுக்கு தான் நம்ம இப்போ என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா கோர்ஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? ஃபீஸ் சொல்லிடுறேன். ஃபீஸ் வந்து உங்களுக்கு என்ன வரும் அப்படின்னா 8K வரும், 8000 வரும். 2 இன்ஸ்டால்மெண்ட்டில் பே பண்ணிக்கலாம். 4Kன்னு 2 இன்ஸ்டால்மெண்ட்டில் பே பண்ணிக்கலாம். இது வந்து ஃபுல் டைம் கோர்ஸ். ஓகேங்களா? அதாவது டில் போஸ்டிங் வரைக்கும் யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். இதில் உங்களுக்கு என்னென்னலாம் கவர் ஆகும்னா, மெட்டீரியல் எக்ஸப்ட் மெட்டீரியல். ஓகேங்களா? நான் என்ன சொல்கிறேன்னு புரியுதுங்களாப்பா? மெட்டீரியலை மட்டும் விட்டுட்டு இது எல்லாமே உங்களுக்கு கவர் ஆகிடும். சிலபஸில் இருக்கக்கூடிய யூனிட்டில் இருக்கக்கூடிய அத்தனை டாபிக் வைஸான வீடியோஸ், ரெக்கார்டட் வீடியோஸ், அப்புறம் ப்ராக்டிஸ் செக்ஷன்ஸு, ப்ராக்டிஸ் புக்லெட்டு, 2 டெஸ்ட் பேட்ச், ஆன்லைன் டெஸ்ட் பேட்ச். ஓகேங்களா? இது எல்லாமே உங்களுக்கு இந்த கோர்ஸில் கவர் ஆகிடும். மேம் மெட்டீரியல் மட்டும் ஏன் மேம் அப்படின்னா, உங்களுக்கு மெட்டீரியல் நீடட் அப்படின்னா யூ ஹாவ் டு பே 9000. ஓகேங்களா? ஏன் அப்படின்னா இங்கே இந்த லாஸ்ட் இயர் கெட் பண்ணவங்க தான் இப்போ ஃபுல் ஸ்ட்ரெச்டாக படிக்கிறாங்க. ஓகேங்களா? அதனால் எல்லாரோட கையிலையுமே மெட்டீரியல் இருக்கும். ஓகேங்களா? இப்போ இல்லை மேம் நான் நியூ ஆஸ்பிரண்ட், நான் இப்போ தான் படிக்க ஸ்டார்ட் பண்ணுறேன் அப்படின்னாலுமே எந்த இடத்துலையுமே நான் புஷ் பண்ணலை, மெட்டீரியல் தான் கண்டிப்பாக வேணும்னு. மெட்டீரியல் நீடட் கிடையாது. யாருக்கு? கோர்ஸில் ஜாயின் பண்ணி படிக்கிறவங்களுக்கு மெட்டீரியல் நீடட் கிடையாது. ரீசன் என்ன அப்படின்னா, கிளாஸஸ் எடுப்பாங்கல்ல, அதுலேயே உங்களுக்கு நோட்ஸ் கொடுத்துருவாங்க மேமு. அதை தாண்டி நீங்கள் வீடியோ பார்க்கும்போதும் நோட்ஸ் எடுக்கிற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறமும் எக்ஸ்ட்ரா ஒன்லைனர் கொஷின்ஸ்லாம் கொடுக்குறாங்கன்னு சொன்னல. ஸோ அதனால் உங்களுக்கு மெட்டீரியலுங்கிறது மஸ்ட்டு கிடையாது. உங்களை எந்த இடத்துலையும் பே பண்ணுங்கன்னு நான் சொல்ல விரும்பலை. ஸோ செல்ஃபாக ப்ரிப்பேர் பண்ணுறவங்க மெட்டீரியலை கெட் பண்ணி, மெட்டீரியலோடைய கொஷின் பேங்க் இன்க்ளூட் ஆகிடும்ப்பா, தனியாலாம் வராது. ஸோ மெட்டீரியல் பே பண்ணி படிங்க. டெஸ்ட்டு வந்து உனக்கு போட்டு பார்க்கணுன்னா டெஸ்ட்டு போட்டு பாருங்கள், இல்லை மெட்டீரியல் வச்சு படித்து கிளியர் பண்ணுற மாதிரி பாருங்கள். இது செல்ஃபாக ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்கு. ஓகேவா? இல்லை மேம் எனக்கு ஃபுல் கோர்ஸாக வேணும் அப்படிங்கிறவங்களுக்கு ஃபீஸ் 8K, இல்லை மெட்டீரியலும் உங்களுக்கு வேணும் அப்படின்னா ஃபீஸ் வந்து 9K. ஓகேங்களா? ஃபுல் டைம் கோர்ஸ் அப்படின்னா டில் போஸ்டிங் வரைக்கும் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், கோர்ஸ் வந்து யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? என்ன ப்ரொசீஜர் அப்படின்னா, இப்போ ஓகே மேம் நான் உங்கள் கோர்ஸில் ஜாயின் பண்ணிக்கிறேன் அப்படின்னா, ஆக்சுவலாக நான் இசிஇ ஃபேக்கல்ட்டிப்பா, ஸோ என்னோட கான்ட்ரிபியூஷன் இதில் கம்மியாக தான் இருக்கும். எங்கிட்ட நீங்கள் கிளாஸஸ் கேட்டதுனால நம்ம ஃபேக்கல்ட்டிஸ் வச்சு தான் நம்ம அரேஞ்ச் பண்ணியிருக்கோம். ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் சிஎஸ்சி ஃபேக்கல்ட்டி தான் எடுப்பாங்க. இப்போதைக்கு கரண்ட்டாக 3 ஃபேக்கல்ட்டிஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? ஃபுல்லாகவே ரெக்கார்டட் வீடியோஸ் தான். ஏற்கனவே சொல்லிட்டேன் எல்லாருமே ஃபுல் டைம் ஒர்க்கிங் ஃபேக்கல்ட்டி அப்படின்னு. ஸோ அதனால் கொடுக்கக்கூடிய கிளாஸஸ் வந்து உங்களுக்கு ரெக்கார்டட் வீடியோஸாக வந்துடும். ஓகே மேம் நீங்கள் வீடியோஸுங்கிறீங்க, வீடியோஸ் பார்க்கும்போது டவுட் இருந்தால் என்ன மேம் பண்ணுறது அப்படின்னா, என்கிட்ட கேட்டிங்கன்னா உங்களுக்கு அப்படியே அதுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் வந்து ஃபேக்கல்ட்டி வந்து வாய்ஸ் நோட் கொடுப்பாங்க. ஏன்னா நான் ஏற்கனவே சொல்லிட்டேன் ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கு ஒவ்வொரு ஃபேக்கல்ட்டி எடுக்கிறாங்கன்னு. ஸோ நீங்கள் என்ன சப்ஜெக்ட்டுங்கிறத எனக்கு தெளிவாக சொல்லிட்டிங்கன்னா ஃபேக்கல்ட்டி அதுக்கு அந்த சப்ஜெக்ட் எடுக்கிற ஃபேக்கல்ட்டி வந்து உங்களுக்கு கிளாரிட்டி கொடுத்துருவாங்க. ஓகேங்களா? ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா சப்ஜெக்டை கம்ப்ளீட் பண்ணணும். அப்புறம் நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா சம் கொஷின்ஸ் கொடுப்பேன், ப்ராக்டிஸ் கொஷின்ஸ். அதை நீங்கள் என்ன பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்னா ஒர்க் அவுட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ கொஷின்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணும்போதும் டவுட் இருந்தது அப்படின்னா தாராளமாக ஃபேக்கல்ட்டி வந்து கிளாரிஃபை பண்ணுவாங்க. ஸோ இதுதான் ப்ரொசீஜரு. உங்களுக்கு இப்போ என் கோர்ஸுமே இதே தான், சேம் ஸ்ட்ராட்டஜி தான் நான் ஃபாலோ பண்ணுறேன். ஓகேங்களா? சிலபஸ் கம்ப்ளீஷன் ஃபுல்லாக வீடியோஸாக வந்துடும். அதுக்கப்புறம் ப்ராக்டிஸ் செக்ஷன்ஸுக்கு லைவ் கிளாஸஸ் வரும். அப்புறம் ஃபைனலாக டெஸ்ட். இது என்னோட கோர்ஸ் ப்ரொசீஜர். பட் இங்கே ஃபேக்கல்ட்டிஸ் எல்லாமே ஒர்க்கிங்கிறதுனால லைவ் கிளாஸஸ் மட்டும் வர முடியாது. ஓகேங்களா? அதையுமே நான் கேட்டிருக்கிறேன், ஃப்யூச்சரில் ப்ராக்டிஸ்க்கு மட்டும் லைவ் கிளாஸஸ் வாங்க அப்படின்னு. சிலபஸ் கம்ப்ளீஷனுக்கு அப்புறம் பிளான் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? அதனால் உங்களுக்கு சிலபஸ் வந்து பக்காவாக கம்ப்ளீட் பண்ணிடுவோம்ப்பா. ஸோ 556 சிலபஸாக இருந்தாலும் ஓகே, 554 சிலபஸாக இருந்தாலும் ஓகே, டெக்னிக்கல் சிலபஸ் பக்காவாக கம்ப்ளீட் பண்ணிடும்.
ஓகேங்களா. நான் டெக்னிக்கல் உங்கள் சைட் பார்த்துக்கோங்க. டெக்னிக்கலுக்கான ப்ரொசீஜர் என்ன, எப்படி படிக்கணுங்கிறத சொல்லிட்டேன். மேக்ஸிமம் மே 20க்குள்ளே உங்களுக்கு வந்து சிஎஸ்சி கோர்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணிடும். ஓகேங்களா. அதாவது நீ கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணும் போதே, அதாவது மே 20க்குள்ளேன்னு சொன்னல, ஸோ சிலபஸ் கம்ப்ளீட் பண்ணும் போதே நீ ஒரு செட் ஆஃப் ப்ராக்டிஸை கம்ப்ளீட் பண்ணியிருப்பீங்க. அதுக்கப்புறம் அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அதுக்கு அடுத்தது உங்களுக்கு வந்து என்னென்னா நெக்ஸ்ட் செட் ஆஃப் ப்ராக்டிஸ் இருக்கும். அதாவது உங்களுக்கு அந்த மே டு ஆகஸ்ட் டியூரேஷன் இருக்குல்ல, எக்ஸாம் டியூரேஷன், அதில் ரிவிஷன் பண்ணிட்டு போனீங்க அப்படின்னா டேரெக்டாக எக்ஸாம் எழுதலாம். ஓகேங்களாப்பா. ஸோ இதுதான் கோர்ஸ் பிளானு. உங்களுக்கு வில்லிங் இருக்குது அப்படின்னா ஃபஸ்ட்டு வீடியோவை A to Z பார்த்துக்கோங்க. இதுக்கப்புறமும் ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள். ஓகேங்களா. தென் அதுக்கு அடுத்தது இது என்னோடய வாட்ஸ்அப் நம்பர். மோஸ்ட்லி கால் பண்ண வேண்டாம். உங்களுக்கு என்ன நீடடோ மெயினாக கோர்ஸ் மென்ஷன் பண்ணுங்கள், சிஎஸ்சி கோர்ஸ்னு. ஏன்னா நான் இங்கே நம்ம சைடு பார்த்தீங்கன்னா டெக்னிக்கல் எஸ்ஐக்கு போயிட்டுருக்கு. இதுக்கே வந்து டிஎன்பிஎஸ்சிலேயே இசிஇ ட்ரிபிள்இக்கு கோர்ஸ் போயிட்டுருக்கு. ஸோ அதனால் நிறைய கோர்ஸ் அதுக்கப்புறம் ஆர்ஆர்பி ஜேஇக்கு வேறு போயிட்டுருக்கு. ஸோ அதனால் உங்களுக்கு என்ன நீடடோ மென்ஷன் பண்ணுங்கள். டிஎன்பிஎஸ்சி ஏஇ சிஎஸ்சி கோர்ஸ் அப்படின்னு மென்ஷன் பண்ணி அதில் உங்களுக்கு மெட்டீரியல் வேணும்னா சாம்பிள் காப்பி அனுப்புவேன். அதை பார்த்துட்டு உங்களுக்கு ஓகேனா கெட் பண்ணிக்கோங்க. சாஃப்ட் காப்பி தான், ஹார்ட் காப்பி வராது. அதுக்கு அடுத்தது டெஸ்ட் பேட்ச் அப்படின்னா டெஸ்ட்டு ஷெடியூல் அனுப்புவேன். அது வந்து நீங்கள் ஆன்லைனில் உங்களோட கன்வீனியன்ட்டுக்கு நீங்கள் டெஸ்ட் அட்டன் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. அதே மாதிரி நான் இப்போ கோர்ஸில் ஜாயின் பண்ணுறீங்கன்னு சொன்னல, அவங்களுக்கு 2 டெஸ்ட்டு வரும்ப்பா. ஒன்று லாஸ்ட் இயர் அட்டன் பண்ண ஓல்டு டெஸ்ட்டும் வரும். இப்போ நம்ம மே மந்தில் நியூ டெஸ்ட்டு லான்ச் பண்ணுவோம். ஓகேங்களா. அந்த டெஸ்ட்டு ரிப்பீட் ஆகாது. அட்டன் பண்ணாதவங்க தான் அந்த ஓல்டு டெஸ்ட் அட்டன் பண்ணுவாங்க. இப்போ இந்த மே மந்த்துக்கு நியூ டெஸ்ட்டு லான்ச் பண்ணுவேன். ஸோ அந்த 2 டெஸ்ட்டுமே சேர்த்து உங்களுக்கு கோர்ஸ் பிளானில் வரும். ஸோ மெட்டீரியல் மட்டும்தான் வராது. மெட்டீரியல் நீடட் அப்படின்னா கெட் பண்ணிக்கோங்க, இல்லைனா மெட்டீரியலை ஸ்கிப் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா. மெட்டீரியல் இருக்கக்கூடிய கண்டென்ட் மோஸ்ட்லி உங்களுக்கு கிளாஸஸ் எடுக்கக்கூடிய வீடியோஸில் கவர் ஆகிடும். அதர் தென் அவங்க கொடுக்கக்கூடிய சோர்ஸ்லையும் கவர் ஆகிடும். ஓகேங்களா. தென் அதுக்கு அடுத்தது மோஸ்ட்லி கால் பண்ண வேணாம், எனக்கு இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். ஒன்று நான் ரிப்ளை பண்ணுவேன், இல்லை அப்படின்னா நம்ம ஸ்டாஃப் ரிப்ளை பண்ணுவாங்க. ஓகேங்களா. ஏன்னா எனக்கு கொஞ்சம் நெட்வொர்க் பெருசானதுனால இப்போ வந்து என்ன அப்படின்னா நிறைய ஃபேக்கல்ட்டிஸ் உள்ளே கொண்டு வந்திருக்கிறோம், நிறைய ஸ்டாஃபு. ஓகேங்களா. ஏன்னா எனக்கு என்கொயரிஸ் அதிகமாக இருக்கிறதுனால எனக்கு என்னோடய சைடில் என்னோடய கோர்ஸ்க்கு கிளாஸஸ் எடுக்க டிலே ஆகுதுங்கிற ரீசனுக்காக பிளான் பண்ணியிருக்கோம்ப்பா. ஸோ அதனால் மோஸ்ட்லி உங்களுக்கு என்ன நீடடோ கிளியராக கொடுத்துட்டீங்க அப்படின்னா அவங்க உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவாங்க. ஓகேங்களா. ஸோ அவங்க யார் அப்படின்னா நம்மளோட ஸ்டாஃப் தான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவாங்க. இதை தவிர்த்து உங்களுக்கு ஏதாவது டவுட் அப்படின்னா நீங்கள் தாராளமாக கேட்கலாம். ஸோ ரொம்ப சிம்பிளாக சொல்கிறேன் பாரு. செல்ஃபாக ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு நான் சொல்லக்கூடிய ஃபஸ்ட்டு இது போதும். ஜஸ்ட்டு மெட்டீரியல் 1200 வரும். மெட்டீரியலே கொஷின் பேங்க்கும் உங்களுக்கு வந்துடும். மெட்டீரியலை மட்டும் படிங்க. டெஸ்ட்டு வேணும்னா போட்டு பாருங்கள், இல்லைனா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா. ஃபுல் கோர்ஸ் வேணும்னா தான் உங்களுக்கு A to Z எல்லாமே கவர் ஆகிடும். ப்ராக்டிஸ் செக்ஷன், ப்ராக்டிஸ் புக்லெட்டு, அதுக்கு அடுத்தது 2 செட் ஆஃப் டெஸ்ட்டு, ஆன்லைன் கிளாஸஸ் ஃபுல்லாகவே எல்லாம் கவர் ஆகிடும். ஆனால் ரெக்கார்டட் வீடியோஸாக தான் வரும், லைவ் கிளாஸஸ் வராது. மேபி மே மந்த்து நம்ம ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டோம், கோர்ஸ் பக்காவாக கம்ப்ளீட் பண்ணிட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் நீங்கள் வந்து என்ன அப்படின்னா ப்ராக்டிஸ்க்கு வந்து லைவ் கிளாஸஸ்க்கு வேணால் மேம் வந்து ஆன்லைன் கிளாஸஸ் அந்த மாதிரி வருவாங்க. ஓகேங்களா. அதில் உங்கள் டவுட் கிளாரிஃபை பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி நீங்கள் பார்த்துக்கலாம். ஓகேங்களா. அதுக்கடுத்து இன்னொரு முக்கியமான விஷயம், இப்போ எல்லாருமே வந்து படிக்கிறீங்க. ஓகேங்களா. முன்னாடியெல்லாம் சிஎஸ்சி வருமா அப்படிங்கிற கொஷின் மார்க்கு போக இப்போ எனக்கு தெரிஞ்சே வந்து பார்த்திங்கன்னா அதுவும் குரூப் 4 குரூப் 2க்கு ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருக்கிறவங்க, ஓகே மேம் இங்கே காம்படிஷன் கம்மி, லாஸ்ட் டைம் விட்டுட்டேன், ஸோ இந்த டைம் படிக்கலாம், டெக்னிக்கல் ஓரளவு படித்து வச்சுக்கலாம்னு நினச்சி படிக்கிறீங்க. ஆனால் ஒரு ஃபுல் கான்ஃபிடென்ட்டோட ஃபஸ்ட்டு ப்ரிப்பேர் பண்ணுங்கப்பா, ஃபர்ஸ்ட்டு திங். ஏன்னா அதிக என்கொயரிஸ் வந்து எனக்கு எதில் வருதுன்னா சிஎஸ்சியில் தான் வருது. அது நல்லாவே டிஃப்ரெண்ட்டாகவே நமக்கு தெரியும். நியூவாக அப்ரோச் பண்ணுறதுனால மேம் எங்களுக்கு எப்படி படிக்கிறதுன்னு தெரியல. ஏன்னா இப்போ அதர் கோர்ஸாக இருந்தால் ஆல்ரெடி அவங்களுக்கு அவேர்னஸ் இருந்திருக்கும், லாஸ்ட் டைம் எழுதியிருப்பாங்க, இல்லைனா அதுக்கு லாஸ்ட் டைம் எழுதியிருப்பாங்க. பட் சிஎஸ்சிங்கும் போது இல்லை மேம் எனக்கு சிலபஸே என்ன கோடு அந்த மாதிரிலாம் கேட்குறீங்க. 554 556 அப்போ நம்ம தான் எக்ஸ்பிளைன் பண்ணுற மாதிரி இருக்குது. 556ங்கிறது எம்சிஏ எம்எஸ்சிஐடிக்காக கொடுத்த சிலபஸ்மா, 554ங்கிறது சிஎஸ்சிக்குரிய சிலபஸ். ஆனால் ரெண்டுமே சேம் தான், கிட்டத்தட்ட 90% சேமு. நீங்கள் அதில் இருக்கக்கூடிய பேப்பர்ஸ் தான் நீங்கள் படிக்கணும். ஸோ இந்த மாதிரிலாம் நிறைய என்கொயரிஸ் வந்து நம்ம கொடுத்துட்டு தான் இருக்கிறோம். அதாவது நீங்கள் கேட்கக்கூடிய என்கொயரிஸ் எல்லாத்துக்குமே நான் ஆன்சர் பண்ணிட்டு தான் இருக்கிறேன். ஸோ அப்போ இதுலேருந்து என்ன தெரியுது அப்படின்னா வருதோ வரலையோ இப்போ ஸ்டூடெண்ட்ஸோட தாட் எப்படி இருக்குன்னா ப்ரிப்பேர் பண்ணுவோம், ஸோ எப்போ வருதோ நம்ம அதில் கிளியர் பண்ணிக்கலாம் அப்படின்னு. ஸோ உங்களுக்கும் நான் அதை தான் சொல்கிறேன். ஓகேங்களா. லாஸ்ட் இயர் படிச்சிருந்தீங்க, சரி இனிமேல் மே மந்த் வந்தால் ரிவிஷன் பண்ணிக்கலாம் அப்படின்னா நீங்கள் திருப்பி இதே மாதிரி ரிவிஷன் பண்ணி தான் எக்ஸாம் எழுத முடியுமே தவிர போஸ்டிங் வாங்க முடியாது. ஓகேவா. ஸோ அப்போ உங்களோட ஸ்ட்ராட்டஜி எப்படி இருக்கும்னா மே மந்த்துக்குள்ளே, அதாவது உன்னோட பிளான் எப்படி இருக்கும்னா மே மந்த்து தான் எக்ஸாம், மே 20 தான் எக்ஸாம் அப்படிங்கிற மாதிரி மைண்டில் வச்சுக்கோ. மே 20க்கு எக்ஸாம்னா நீ எப்படி ப்ரிப்பேர் பண்ணியிருக்கணும்,
அதுக்கு டெக்னிக்கலுக்கும் நான் டெக்னிக்கலுக்கும் ஷெடியூல் போட்டுக்கோங்க. ஓகேவா? அப்புறம் மே 20ல் மேபி நீங்கள் எதிர்பார்த்த வேக்கன்சி கம்மியான வேக்கன்சி வரலாம், இல்லை வேக்கன்சியே வராமல் வரலாம். வேக்கன்சியே இல்லாமல் வந்தால் கூட டவுன் ஆகிடாதீங்க. ஓகேவா? அதுக்கடுத்தது ஏதோ ஒரு இதில் அவங்க கண்டிப்பாக நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணிடுவாங்க. ஓகேங்களா? சம்திங் ஏதோ ஒரு அடிஷ்னல் இல்லை வேறு ஏதாவது அதர் டிபார்ட்மெண்ட்டுக்கு உங்களுக்கு சிஸ்டம் பேஸ்டு ஒர்க் இருந்தால் கூட உங்களுக்கு அனௌன்ஸ்மெண்ட் இருக்கும். ஓகேங்களா? அதனால் படிச்சிட்டியா, போர்ஷன்ஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டியா, அதுக்கப்புறம் நீ நோட்டிஃபிகேஷன் என்ன வருதுங்கிறத எதிர்பார்க்கலாம். ஸோ சிலபஸ் கம்ப்ளீட் பண்ணல அப்படின்னா உன்னோட ஒர்க்கு முதல்ல அதுவாக தான் இருக்கணும். டெக்னிக்கல் சிலபஸ் பக்காவாக கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க. பேரலாக நான் டெக்னிக்கல் வந்து ஷெடியூல் போட்டு படிங்கப்பா. ஏன் இதை சொல்கிறேன் அப்படின்னா, லாஸ்ட் இயர் நான் கெட் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் அதுதான். டெக்னிக்கல் நல்ல மார்க் எடுத்திருந்தாங்க, பட் என்னாச்சு, ஏன் ரேங்க் வரல அப்படின்னா நான் டெக்னிக்கலில் போயிடுச்சு அப்படின்னாங்க. அது ரொம்ப கஷ்டமாக இருந்தது. ஓகேங்களா? அதனால் அந்த தப்பை பண்ணாதீங்க. படிக்கும் போதே ரெண்டையுமே பேலன்ஸ்டாக படிங்க. ஒரு நாளைக்கு நீ கன்சிஸ்டன்சியாக படிங்க. அதாவது ஒரு நாளைக்கு 4 hours படிக்கிறீங்கன்னா 2 hours டெக்னிக்கல், 2 hours வந்து நான் டெக்னிக்கல், அந்த மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. ஏன்னா நியூ ஆஸ்பிரண்ட்ஸுக்கு இன்னுமே ஐடியா கிடைக்காம இருக்கும். சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா டெக்னிக்கலை விழுந்து விழுந்து படிப்பாங்க. நான் டெக்னிக்கல் வந்து பார்த்துக்கலாம், படிச்சுக்கலாம், பின்னாடி பார்த்துக்கலாம், அப்படிலாம் கிடையாதுப்பா. அதே மாதிரி ஆப்டிடியூட்லாம் பின்னாடி போட்டுக்கலாம், அப்படிலாம் கிடையவே கிடையாது. டெஃபினட்டாக ஒரு 1 hour ஆப்டிடியூடுக்காக ஸ்பெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா நான் டெக்னிக்கலில் உங்களுக்கு அப்படியே சொலையாக கொடுக்கக்கூடிய மார்க் வந்து ஆப்டிடியூட் தான். ஓகேங்களா மேம்? உங்களுக்கு இதெல்லாம் எப்படி மேம் தெரியும்னு கேட்காதீங்க. நானும் ஒரு காலத்தில் ஆப்டிடியூட் ட்ரைனரெலாம் நான் இருந்திருக்கிறேன். டிஎன்பிஎஸ்சிக்கு ஆப்டிடியூட் கிளாஸ் எடுத்திருக்கிறேன். அது மாதிரி நிறைய கிளாஸஸ் எடுத்திருக்கிறேன். நிறைய அகாடமிஸில் நான் எடுத்திருக்கிறேன் கிளாஸஸ். ஸோ அதனால் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு சொல்கிறேன். ஸோ டிஎன்பிஎஸ்சியில் ஆப்டிடியூட் மஸ்ட்டுமா. ஸோ அதனால் அது வந்து நீங்கள் மிஸ் பண்ணிடாதீங்க. டெக்னிக்கல்லையும் அதே மாதிரி ஒவ்வொரு யூனிட்டையும் 70% வந்து கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி பாருங்கள். ஓகேங்களா? ஏன்னா எல்லாமே நம்ம வீடியோஸில் சொல்கிறோம், பட் இருந்தாலுமே வீடியோஸை எண்டு வரைக்கும் பார்க்காம மேம் நான் நியூ மேம் நெட்டில் சர்ச் பண்ணேன், உங்கள் நேம் வந்தது, இல்லை அப்படின்னா ஃப்ரெண்டு ஒருத்தவங்க கிளியர் பண்ணியிருக்காங்க, அவங்க சொன்னாங்க, ஸோ அந்த மாதிரி கேட்குறீங்க. பட் அவங்க எல்லாருக்குமே வீடியோஸ் முதற்கொண்டு இதை பாருங்கப்பா அப்படின்னு லிங்க் முதற்கொண்டு ஷேர் பண்ணுற மாதிரி இருக்குது. ஓகேங்களா? அது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஸோ அதனால் கொஞ்சம் வீடியோவை எண்டு வரைக்கும் பார்த்துட்டு நீங்கள் கேட்கக்கூடிய டவுட்டை வச்சே நான் கன்ஃபார்ம் பண்ணிடுவேன். ஸோ இது நான் எக்ஸ்பிளைன் பண்ணலை, ஸோ இது நான் சொல்லலை, அதனால் அவங்க கேட்குறாங்க அப்படின்னு. ஓகேங்களா? அதனால் டார்கெட் எப்படி ஃபிக்ஸ் பண்ணுங்கன்னா, டெக்னிக்கல் சிலபஸ் 3 monthsல கம்ப்ளீட் பண்ணணும். ஓகேங்களா? அதை மட்டும் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. நான் டெக்னிக்கலுக்கு ஷெடியூல் போட்டு படிக்கிற மாதிரி பாருங்கள். ஓகே, தட்ஸ் இட். தேங்க்யூ.